அவர் அவர் மேலே தப்பு இல்லை, ஆனாலும் தவறு அவர் மேலே இருந்திருக்குமோன்றதுக்காகவே மன்னிப்பு கேட்குறாரு. அதுவே பெரிய விஷயந்தான். கண்ணுக்கு முன்னாடி தப்பு பண்ணாலே மன்னிப்பு கேட்க மாட்டாங்க ஜனங்க. அவர் அறியாமல் நடந்த தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிக்கிறதே பெரிய விஷயம் தானே. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை விட விஜய் தான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறாரு, சரியாக சாப்பிடல, ஒல்லியாக இருக்காரு, அவர் சீக்கிரம் அதை இதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் போயிருக்காரு. அது இப்போ அவருக்கு ஒரு திகில் மாதிரி தானே. திடீர்னு ஒரு உயிர் போன விஷயம் இல்லைங்களா, மற்ற விஷயம்னா கூட பரவாயில்ல. ஒரு உயிர் போயிருச்சுன்ற கவலை அவருக்கு ரொம்ப வாட்டுது. அதையே ரொம்ப யோசிக்கிறாரு. அதான் அப்படி இருக்கார் அவர். விஜய்க்கு நீங்கள் என்ன சொல்லணும் விரும்புகிறீங்க? கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுறதா, என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இனிமேல் இந்த மாதிரி மீட்டிங் போடும்போது முன்கூட்டியே இன்னும் கொஞ்சம் தெளிவாக இது பண்ணால் நல்லாயிருக்கும். மீட்டிங் போடும்போது அரசியல்னாலே எதனா ஏகப்பட்ட பிரச்சனைங்க வில்லங்கள் இருக்க தான் செய்யும். மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறாரு, நல்ல விஷயம்தான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.